இந்த ஐஃபோன்காரன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஃபோன் வாங்குனா, இந்த சார்ஜிங் அடாப்டர் தரமாட்றான். சரி நம்ம தனியா வாங்குறோம், ஒரு ஆன்லைன்ல வாங்குறோம்னா, இது ஒரிஜினலா, டூப்ளிகேட்டா அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு நெறைய பேர் நெனைப்பீங்க. பட் கண்டிப்பா கண்டுபிடிக்கலாம். அது எப்படி அப்படிதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க யூஸ் பண்ற இந்த பவர் அடாப்டர் ஒரிஜினலா, டூப்ளிகேட்டா எப்படி அப்படின்ட்டு பார்த்துருவோமா? உங்களுடைய மொபைலில் ப்ளே ஸ்டோர் இல்லைனா ஆப்பிள் ஸ்டோரை ஓப்பன் பண்ணிங்க. இதில் பிஐஎஸ் கேர்ன்னு சொல்லக்கூடிய இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெரிஃபை ஆர் நம்பர் அண்டர் சிஆர்எஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பவர் அடாப்டரில் ஆர்ன்னு சொல்லி ஒரு 8 டிஜிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் இருக்கும். அதை நோட் பண்ணி இதில் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். அந்த நம்பரை என்ட்ரு பண்ணி கோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பவர் அடாப்டர் ஒரிஜினலாக இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாடலுக்குலாம் இந்த பவர் அடாப்டர் சூட்டபிள் ஆகும் அப்படிங்கிறதும் அதில் வந்து நம்ம பார்த்துக்க முடியும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா செட்டஸ்ன்னு சொல்லி ரெஜிஸ்டர்டு அப்படின்னு இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பவர் அடாப்டர் வந்து ஒரிஜினலு, இல்லை அப்படின்னா அது வந்து டூப்ளிகேட்டு. அதாவது டூப்ளிகேட் போடும்போதே பார்த்தீங்கன்னா இன்வாலிட் நம்பர் அப்படின்னு வந்துடும். ஸோ இது மூலமாக நம்மளுடைய பவர் அடாப்டர் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டானு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்பிள் மட்டும் இல்லை, சாம்சங், ஓப்போ, விவோ இந்த மாதிரி எல்லாவோட பவர் அடாப்டரும் நம்ம வந்து ஈஸியாக வந்து ஒரிஜினலாக டூப்ளிகேட்டானு கண்டுபிடிச்சிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய டெக் விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.